என்னோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நடிகர்கிட்ட வெளிப்படையாவே கேட்ட ஸ்ரீதேவி. தமிழ் சினிமாவுல சின்ன வயசுல இருந்தே நடிச்சுட்டு வரக்கூடிய முக்கிய நடிகையா ஸ்ரீதேவி இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்ல முதல்ல கந்தன் கருணை படத்துல முருகன் கதாபாத்திரத்துல நடிச்சாங்க நடிகை ஸ்ரீதேவி. அதுக்கு பின்னாடி நெறைய திரைப்படங்கள்ல இவங்களுக்கு குழந்தை கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. முதலா 3 முடிச்சு அப்படிங்கிற படத்துல தான் இவங்க கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி நடிச்ச திரைப்படங்கள் எல்லாத்துலயும் குழந்தை கதாபாத்திரமா தான் நடிச்சுட்டு வந்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுல பிரபலமாகறதுக்கு முன்னாடியே ஸ்ரீதேவி சினிமாவுல பிரபலமான நடிகையா இருந்தாங்க. கவிக்குயில் படத்துல ஸ்ரீதேவி கதாநாயகியா நடிச்சப்போ, அந்த படத்துல துணை கதாபாத்திரத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு. சிவகுமாரன் அந்த திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி 16 வயது நிலை படம் ஸ்ரீதேவிக்கு முக்கியமான திரைப்படமா அமைஞ்சது. அந்த படத்துல மயில் அப்படிங்கிற அவங்களோட கதாபாத்திரத்த தொடர்ந்து நெறைய படங்கள்ல வரவேற்ப பெற்றாங்க ஸ்ரீதேவி. ஆனா, அப்போதைய காலகட்டத்துல தமிழ் சினிமாவ விடவும் பாலிவுட் சினிமாவுல தான் சம்பளம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருந்துட்டு வந்துச்சு. அதனால சில நாட்கள் தமிழ் சினிமாவுல இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பாலிவுட் சினிமாவுக்கு போய் முயற்சி பண்ணாங்க ஸ்ரீதேவி. அங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அத தொடர்ந்து பாலிவுட் சினிமாவுல அழகியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முகத்துல அறுவை சிகிச்சைகள் கூட பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில பாலிவுட்ல பிரபல தயாரிப்பாளரான போனி கபூர் கூட இவங்களுக்கு காதல் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஸ்ரீதேவியோட பொண்ணான ஜான்வி கபூர் ஹிந்தில முக்கியமான ஒரு நடிகையா இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில அவங்களுக்காக ஒரு நடிகர் கிட்ட போய் ஸ்ரீதேவி பெண் கேட்ட சம்பவம் அப்போ நடந்திருக்கு. ஜான்வி கபூர் ரொம்பவும் இளம் வயசா இருந்தப்பவே ஒரு சமயத்துல சக்கரவர்த்தி அப்படிங்கிற நடிகரை போய் சந்திச்சிருக்காங்க ஸ்ரீதேவி. சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு போன ஸ்ரீதேவி அங்க அவர்கிட்ட நேரடியாவே என்னோட பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சக்கரவர்த்திக்கு ஸ்ரீதேவியோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. இதனால திடீர்னு ஸ்ரீதேவி அப்படி கேட்டதும் அவரு வாயடைச்சு போயிட்டாரு. இத அவரே பின்னாடி ஒரு பேட்டியில பகிர்ந்தும் இருக்காரு. அஜித் நடித்த பூவெல்லாம் உன் வாசம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு நடிகையா அறிமுகமானவங்க தான் நடிகை சோனா. 2001வது வருஷம் வெளியான பூவெல்லாம் உன் வாசம் படம் தமிழ் சினிமாவுல பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதன் மூலமா அறிமுகமான காரணத்தினால இவங்களுக்கும் வரவேற்பு கிடைச்சது. தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு அப்படின்னு மற்ற மொழிகள்லயும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க சோனா. 2008வது வருஷம் வெளியான 10 அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா முதலா அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் துணை கதாபாத்திரங்கள்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கதாநாயகியா அறிமுகமாகும்போது கவர்ச்சி கதாநாயகியா அறிமுகமானது அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. பொதுவாவே கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய நடிகைகள் தொடர்ந்து சினிமாவுல பயணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி விஜய் கூட சேர்ந்து இப்படிதான் சங்கவி தொடர்ந்து கவர்ச்சியா நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா பின்னாடி சில நாட்கள்லயே அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி நடிகை சோனாவுக்கும் போக போக வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அவங்களோட கவர்ச்சிக்கு ஓரளவு எதிர்பார்ப்பு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனா ஒரு கவர்ச்சி நடிகையா சினிமாவுல வலம் வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை கிடையாது. இருந்தாலும் தொடர்ந்து கவர்ச்சி நடிகையான வாய்ப்புகள் வந்த காரணத்தினால அவங்களும் கவர்ச்சியாவே நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில சமீபத்துல இயக்குனர் வெங்கட் பிரபு மாதிரியான பெரிய பிரபலங்கள் மேல பரபரப்பு குற்றச்சாட்ட வச்சிருந்தாங்க நடிகை சோனா. இது காரணமா அதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழ் சினிமாவுல வாய்ப்பு அப்படிங்கிறதே இல்லாம போச்சு. இந்த நிலையில தன்னோட இளம் வயது பழக்கம் பத்தி சோனா சமீபத்திய ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லும்போது, "நான் இப்போ ரொம்பவும் சந்தோஷமான மனநிலையில இருக்கேன். கவர்ச்சியா நடிக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால பட வாய்ப்புகள் வரல அப்படின்னாலும் கூட, இப்போ நிம்மதியா இருக்கேன். சினிமாவுல அறிமுகமான ஆரம்பம் முதலே சினிமா அப்படின்னா ஒரு போதை அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கத்துக்கும் அடிமையா இருந்தேன். கேமரா முன்னாடி நடிக்கும்போது குடிச்சிட்டு நடிச்சா அது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு பழகி ஒரு கட்டத்துல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். ஆனா இப்போ குடிப்பழக்கத்த நிறுத்திட்டேன். சாதாரண பெண்கள மாதிரி நானும் என்னோட வாழ்க்கைய நல்லா வாழ்றதுக்கு முயற்சி பண்றேன். இனிமே சீரியல்ல குடும்ப பாங்கான கதாபாத்திரத்துல நடிக்க ஆசைப்படுறேன். அது மூலமா கவர்ச்சி நடிகை அப்படிங்கிற என்னோட பிம்பத்த உடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை சோனா.